வணக்கம் நண்பர்களே. நம் நண்பர்கள் நிறைய பேர் பல தடவை கேட்டாங்க, கஸ்டம் யூஆர்எல் எப்படி நான் செட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. கஸ்டம் யூஆர்எல் எப்படி செட் பண்ணுறது, அப்படி செட் பண்ண கஸ்டம் யூஆர்எல்ல என்ன யூஸு, கஸ்டம் யூஆர்எல்னால் என்ன யூஸ் அப்படின்னா, உங்களோட சேனல் உங்களுக்கு ஃபேவராக உங்கள் பேரில் வச்சுக்கலாம். எப்படின்னா, கஸ்டம் யூஆர்எல் இது வரைக்கும் உங்கள் சேனலில் அந்த லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஹெச்டிடிபி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் youtube.com/ போட்டு ஏதோ வந்திருக்கும். HTTPML6Y0 அப்படின்னு வந்திருக்கும். ஆனால் கஸ்டம் யூஆர்எல் அதான் ஒரு லிங்க் அப்படி தான் வரும். ஆனால் கஸ்டம் யூஆர்எல் நம்ம எனேபிள் பண்ணிட்டோன்னா உங்கள் சேனல் நேம் இப்போ HTTPSன்னு சொல்லிட்டு அப்புறம் YouTube/C/ என் சேனல் நேம் தமிழ்வல்லுவன்குருன்னு வச்சுருக்கும் போது தமிழ்வல்லுவன்குருன்னு வரும். இல்லை இப்போ இந்த சேனல் நேம் வள்ளுவனின் வாசுகி. ஸோ வள்ளுவனின் வாசுகி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க கஸ்டம் யூஆர்எல் உங்கள் சேனல் ஐடி கொடுங்க, லிங்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் இதை காப்பி பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும். அந்த சேனல் லிங்க்கில் அவங்க பார்த்தா என்ன தெரியும் அப்படின்னா, எப்பயும் போல் நார்மலாக இருக்கிற மாதிரியே YouTube/C/வள்ளுவனின் வாசுகி அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். அதுக்கு என்ன எப்படி பண்ணுறது, என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, அதுக்கு எப்படி அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, அதை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் சேனலில் நீங்கள் வீடியோஸ் போட ஆரம்பித்து சேனல் க்ரியேட் பண்ணி 1 மாதம் முழுசாக முடிஞ்சிருக்கணும். ரெண்டாவது 100 சப்ஸ்கிரைபர்ஸை கிராஸ் பண்ணியிருக்கணும். வேறு எதுவுமே இல்லை. சேனல் ஆரம்பித்து 1 மாதம் இருக்கணும், 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கணும். இது இருந்தால் நீங்கள் கஸ்டம் யூஆர்எல் எனேபிள் பண்ணிக்கலாம். கஸ்டம் யூஆர்எல்லில் உங்களோடது மேலே SEOன்னு சொல்லுவாங்களா, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் சர்ச் பண்ணும்போது வள்ளுவனின் வாசின்னு போட ரொம்ப ஈஸியாக வரும். சில பேர் என்னோடய சேனல் வரவே இல்லை, என் சேனல் சர்ச் பண்ணால் வரமாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான், கஸ்டம் யூஆர்எல் நீங்கள் எனேபிள் பண்ணல. எப்படி எனேபிள் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வர வீடியோஸை சந்தோஷமாக பாருங்கள். ஒன்றுமே இல்லை. அதுக்கு நீங்கள் எப்பயும் போல் இதில் யூடியூப்பை சர்ச் பண்ணுங்கள். கூகுளில் நான் எப்போயும் யூஸ் பண்ணுறது க்ரோம் ப்ரௌசர் தான், அதனால் அதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கூகுள் க்ரோம் எடுத்துங்க, யூடியூப்ன்றதை கிளிக் பண்ணிங்க. அதில் மேலே ரைட் சைடு கார்னர் கிளிக் பண்ணி எப்பயும் போல் டெஸ்க்டாப் மோட் வச்சுக்கோங்க. டெஸ்க்டாப் மோட் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிசியில் உட்கார மாதிரி இருக்கும். அப்புறம் ரைட் சைடில் டாப்பில் இருக்க உங்களோட லோகோ கிளிக் பண்ணுங்கள். உங்கள் லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனில் வந்துடுங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனில் லெஃப்ட் சைடில் பாருங்கள், இங்கே அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக தெரியுது பாருங்கள், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் எ கஸ்டம் யூஆர்எல் கிளைம் இட் ஹியர் அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அவங்க, நீங்கள் இந்த யூஆர்எல் எடுத்துக்கிறதுக்கு தகுதியான ஆள் ஆகிட்டீங்க, நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ கஸ்டம் யூஆர்எல் எப்படி அப்ளை பண்ணுறேன்றது காமிச்சிட்டேன், எங்கே அப்ளை பண்ணுறது காமிச்சிட்டேன். இப்போ கிளைம் இட் ஹியர் நான் கிளிக் பண்ணுறேன். என்ன நேமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. வள்ளுவனின் வாசிக்கின்ற சேனலுக்கு இப்படியே பண்ணட்டுமா, இல்லை வள்ளுவன் வாசிக்கு அண்ட் ஃபிக்ஸு சம் யுவர் சூஸிங், வேறு ஏதாவது வார்த்தைகள் கொடுக்கட்டுமா அப்படிங்குது. நம்ம வள்ளுவனின் வாசிக்கை சூஸ் பண்ணிக்குவோம். சேஞ்ச் யூஆர்எல் இங்கே கீழே ஆப்ஷன் கேட்குது பாருங்கள். இப்போ நான் சேஞ்ச் யூஆர்எல் கொடுத்துற எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், youtube.com/C/வள்ளுவனின் வாசிகி. அவ்வளோதான், இதுதான் உங்கள் சேனல் ஐடி. நீங்கள் உங்களோட விசிட்டிங் கார்டு அடிக்கிறீங்கன்னா கூட சரி, உங்கள் சேனல் பற்றி நல்ல ஒரு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இப்போ பெயிண்டிங் பற்றின வீடியோஸ் நிறைய போகிறீங்க, ஆர்டிஸ்ட்டு பற்றின வீடியோஸ் நிறைய போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோக்கள் போடும்போது உங்களோட விசிட்டிங் கார்டில் உங்கள் சேனல் நேம் இப்படி மென்ஷன் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் விசிட்டிங் கார்டை கொடுத்தாலே உங்கள் சேனலுக்கு கிளிக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களோட ஆர்ட்டெல்லாம் நிறைய அதில் காமிக்கும். உங்களோட ஆர்கிடெக்ட் வேலை பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்லாம் நிறைய காமிக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கே அவ்வளோதான், நம்ம இதை வள்ளுவன் வாசிக்கு கிளிக் பண்ணலாம். இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். வேறு எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம், நம்ம ஜஸ்ட் வள்ளுவன் வாசிக்கு நம்ம கிளிக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வள்ளுவன் வாசிக்கு இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு S அல்லது 1 அல்லது 2 எது வேணால் சேஞ்ச் பண்ணலாம். 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் அப்படி எது வேணால் போட்டுக்கலாம். பட் நமக்கு வேணாம், நமக்கு இதுவே கிளிக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பீப்புள்ஸ் ஒரு யூனிக் நேம் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு யூனிக் நேம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் கிடைக்கிற உங்கள் சேனல் நேமை அப்படியே கொடுத்துடலாம். நான் இப்போ சேஞ்சு யூஆர்எல்னு கொடுத்துட்றேன். அதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்குது, இதை பாக்ஸை டிக் பண்ணணும்னு சொல்லுது. பாக்ஸை டிக் பண்ணுறதையும் சொல்லிவிட்டேன், சேஞ்ச் யூஆர்எல்னு கொடுத்துட்டேன். கன்ஃபார்ம் சாய்ஸ் கேட்குது, கன்ஃபார்ம் பண்ணிடணும்னு கேட்குது, கன்ஃபார்ம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, ஒரு 2 மினிட்ஸ் ஒர்க் தான். பட் ஆனால் அதுக்குரிய என்ன அதோட ப்ரொசீஜரோ அதுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா
ரொம்ப அதோட என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நீங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா ஈஸி. ரொம்ப அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நண்பர்களுக்கு புரிய நான் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் எப்படி நம்ம கஸ்டம் யூஆர்எல் எனேபிள் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். நிறைய பேர் கஸ்டம் யூஆர்எல் எப்படி எனேபிள் பண்ணுறது கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் இந்த சேனல் அதுக்காக ஓப்பன் பண்ணி 1 மந்த் ஆகிற வரை வெயிட் பண்ணி இப்போ உங்களுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். முழுசாக வீடியோஸை பாருங்கள். வீடியோஸை பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.